வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஈழத்தின் முக்கிய செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். வாகனம் வாங்க காத்திருப்போருக்கு வெளியாகிய மகிழ்ச்சி தகவல். அச்சுறுத்தும் சீரற்ற காலநிலை. வளிமண்டலவியல் திணைக்களத்தின் புதிய அறிவிப்பு. இஷாராவின் இந்திய பயணத்தால் வெளியாகவுள்ள ஆழ்கடத்தல்காரர்களின் விவரம். விரைவில் பதவிகளை துறக்கவுள்ள 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள். செவ்வந்தியின் தொலைபேசியினால் சிக்கிய முக்கிய புள்ளிகள். வடக்கு ஆளுநருக்கும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும் இடையில் கலந்துரையாடல். அதிகரிக்கப்படும் விசேட தேவையுடையோருக்கான அரச வேலைவாய்ப்பு தொடர்பான விரிவான செய்திகள். ஜப்பானில் வாகன விலை குறைக்கப்பட்டதை அடுத்து இலங்கையில் இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்களின் விலை அதிகபட்சமாக 1.5 மில்லியன் ரூபாய் வரை குறைந்துள்ளதாக இலங்கை வாகன இறக்குமதியாளர் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெரிஞ்சிகே குறிப்பிட்டுள்ளார். அங்கீகரிக்கப்படாத வாகன இறக்குமதிகள் காரணமாக பதிவு செய்யப்படாத வாகனங்கள் சந்தையில் குவிந்துள்ளதாகவும் இதனால் விற்பனையில் மந்த நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை மத்திய வங்கியின் தரவுகளின்படி 2025 ஜனவரி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தனிப்பட்ட வாகனங்களை இறக்குமதி செய்வதற்காக 705 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் செலவிடப்பட்டுள்ளன. மேலும் அவர் தெரிவிக்கும் போது விலை மாற்றங்களின் அடிப்படையில் பதிவு செய்யப்படாத ஹோண்டா வெசல் சட்பிளே 2025 SUV தற்போது 23.5 மில்லியன் ரூபாவுக்கு விற்கப்படுகின்றது. முன்னர் இது 25.5 மில்லியன் ரூபாவாக காணப்பட்டது. டொயாட்டோ யாரிஸ் 11.5 மில்லியன் ரூபாவில் இருந்து 10.5 மில்லியன் ரூபாவாக குறைவடைந்துள்ளது. சுசுகி ஆல்டோ ஹைபிரிட் தற்போது 7.9 மில்லியன் ரூபாவில் இருந்து 7.3 மில்லியன் ரூபாவாகவும், சுசுகி வேகன் ஆர் 7.8 மில்லியனில் இருந்து 7.3 மில்லியனாக குறைவடைந்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கடுங்காற்று, கனமழை மற்றும் கடல் கொந்தளிப்பு தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இன்று பிற்பகல் 1 மணி முதல் வெளியிடப்பட்ட இந்த அறிக்கையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 24 மணி நேரத்துக்கு இந்த எச்சரிக்கை செல்லுபடியாகும் என கூறப்படுகின்றது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் அவதானத்துடன் இருக்க வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் கிழக்கே உள்ள கீழ் வளிமண்டலவியலில் ஏற்பட்டுள்ள குழப்பம் தற்போது குறைந்த அழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகியுள்ளது. இது மேலும் வலுவடைந்து இலங்கைக்கு அருகே வடமேற்கு நோக்கி நகரும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் காற்றானது 55 தொடக்கம் 65 கிலோமீட்டர் வேகத்தில் அதிகரித்து வீசக்கூடும் என்றும் இதனால் கடல் பகுதிகள் மிகவும் கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் மக்கள் அவதானமாக இருக்குமாறும் அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தல்காரரான கனேமுல்ல சஞ்சீவ கொலை செய்யப்பட்ட பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை வழங்கிய குற்றச்சாட்டில் தற்போது தடுப்பு காவலில் வைக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வரும் இஷார செவ்வந்தியிடம் இருந்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கொலைக்கு பின்னர் அவரை இந்தியாவுக்கு அனுப்பி வைக்க திட்டமிட்ட கும்பலை தேடி காவல்துறையினர் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்த நிலையில் அவரை இந்தியாவுக்கு கடத்துவதற்கு உதவியதாக கூறப்படும் வடக்கை சேர்ந்த ஒரு மனித கடத்தல்காரர் குறித்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. குறித்த சந்தேக நபர் முன்னர் பல்வேறு குற்றவாளிகள் மற்றும் பிறரை சட்டவிரோதமாக படகு மூலம் இந்தியாவுக்கு அழைத்து சென்றுள்ளது காவல்துறை வட்டாரங்கள் மூலமாக தெரியவந்துள்ளது. இந்த மனித கடத்தல்காரர்களுக்கு வழங்கப்பட்ட ஒப்பந்தம் ஹேகல் பத்ர பத்மேவினால் வழங்கப்பட்டது என்று காவல்துறை விசாரணைகளில் தெரியவந்துள்ளது. அதன்படி மே 6ஆம் தேதி யாழ்ப்பாணத்தில் உள்ள குருநகர் படகுத்துறையில் இருந்து இஷாரா ஒரு சிறிய படகில் மேலும் 3 பேரின் பாதுகாப்பில் இந்தியாவுக்கு அனுப்பப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மாகாண சபை தேர்தலில் முதலமைச்சர் வேட்பாளர்களாக போட்டியிடுவதற்காக சுமார் 10 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் விரைவில் பதவி விலக செய்ய தயாராகி வருவதாக அரசியல் வட்டாரங்களில் இருந்து தகவல்கள் கசிந்துள்ளன. எதிர்வரும் ஆண்டில் நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலுக்கு முன்னதாக முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை பெறுவதற்காக பல அரசியல் கட்சிகளுக்கு இடையே தற்போது போட்டி நிலை உருவாகி வருகிறது. அதன்படி இந்த பதவிகளில் ஆர்வமுள்ளவர்களில் பெரும்பாலானோர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் இவ்வாறு போட்டியிட விரும்பும் முதலமைச்சர் வேட்பாளர் பதவியை தங்களுக்கு வழங்குமாறு தொடர்பட்ட கட்சித் தலைவர்களிடம் அவர்கள் ஏற்கனவே தனிப்பட்ட முறையில் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
நேபாளத்தில் கைது செய்யப்பட்ட இஷார செவந்தியுடன் நெருங்கிய தொடர்பு கொண்டிருந்த உள்ளூர் மற்றும் வெளிநாட்டு நபர்கள் குறித்து தற்போது தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இஷார செவந்தி பயன்படுத்திய தொலைபேசி செய்திகளின் அடிப்படையில் இந்த நபர்கள் பற்றிய கூடுதல் தகவல்களை கண்டறியும் பணியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். ஹேகல் பாத்ர பத்மி போலீஸ் குழுக்களிடம் வாக்குமூலம் அளித்ததால் அவரது கும்பலை சேர்ந்தவர்கள் அவரை சட்டத்தின் பிடியில் இருந்து காப்பாற்ற தீவிர முயற்சி மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதற்கிடையில் ஹேகல் பாத்ர பத்மி விசாரணையின் போது போலீசாரை தவறாக வழிநடத்த தவறான அறிக்கைகளை வெளியிட்டதாகவும் மூத்த செய்தி தொடர்பாளர் ஒருவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை சிவந்தி தலைமறைவாக இருக்க உதவிய 7 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகத்துக்கும் இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினருக்கும் இடையிலான கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் இன்று ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. வடக்கு மாகாணத்தின் கல்வி அபிவிருத்தி தொடர்பிலான முன்மொழிவு இலங்கை தமிழர் ஆசிரியர் சங்கத்தினால் ஆளுநரிடம் கையளிக்கப்பட்டது. அத்துடன் ஆசிரியர் ஆளணி சீராக்கம் தொடர்பிலும் கலந்துரையாடப்பட்டது. ஆசிரியர்கள் தொடர்பான தரவுகள் அதிகாரிகளிடம் இற்றைப்படுத்தப்பட்ட நிலையில் காணாமற்பட்டமை பல்வேறு பிரச்சினைகளுக்கான காரணங்கள் இருக்கின்றது என்று ஆசிரியர் சங்கத்தினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட இடமாற்றம் தொடர்பிலும் பல்வேறு விடயங்கள் கலந்துரையாடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. விசேட தேவையுடையோருக்கான வேலைவாய்ப்பை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் அரசு துறையில் தற்போதுள்ள 3% இடஒதுக்கீட்டை 4% அதிகரிக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெயசிங்க அறிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற விசேட தேவையுடையோருக்கான வேலைவாய்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் விருது வழங்கும் விழாவில் அவர் இக்கருத்தினை வெளியிட்டுள்ளார். விசேட தேவையுடையோரின் மேம்பாட்டுக்காக அரசாங்கம் பல கொள்கைகள் நடவடிக்கைகளை எடுத்துள்ளதாகவும் அரசு மற்றும் தனியார் வேலைவாய்ப்பு துறைகள் இரண்டிலும் அவர்களின் உள்ளடக்கத்தை உறுதி செய்வதில் உறுதியாக இருப்பதாகவும் பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். இந்நிகழ்வில் கிராம அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலக்கி மற்றும் பல அதிகாரிகளும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது.